வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையின் யதார்த்தத்தை கவிதை வரிகளால் காலத்தில் அழியாதபடிக்கு கொடுத்தவர் அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர். யாருக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்த முக்கால தீர்க்கதரிசி. தயிரில் வெண்ணெய், கடைந்த பின் மோர், பாலடை கட்டி என அனைத்தையும் உள்ளடக்கிய பாலைப் போல அந்த தீர்க்கதரிசிக்குள் எத்தனை அடக்கி வைத்திருந்தார் என்பதே இறைவனின் அதிசய பிறவியான அவரை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். அந்த வியத்தகு மனிதர் வேறு யாருமல்ல, கவியரசர் கண்ணதாசன் ஐயா அவர்கள். இது எங்களுக்கு தெரியும், நீ என்னப்பா சொல்ல வர்ற என்று நீங்கள் மனதிற்குள் நினைப்பது எனக்கு கேட்கிறது. இறைவன் என்பவன் யார்? அவன் எங்கு இருக்கிறார்? அவரை எப்படி கண்டுபிடிப்பது? இன்னும் விடை தெரியாத நிலையில் மனிதர்கள் தமக்கு கற்பிக்கப்பட்ட இறை உணர்வு, இறை அச்சத்தின் காரணமாக ஆலயம் நாடி சென்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு 2 வயது, அதாவது 1962 வெளிவந்து சிவாஜி கணேசன், சரோஜா தேவி நடித்த வளர்பிறை என்ற படத்தில் ஐயா கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலை கேட்டாலே இறைவனை கண்டுணர முடியும். அந்த வயதில் அந்த பாடலின் அர்த்தம் புரியவில்லை எனக்கு. வளர்ந்த பிறகு வானொலியில் அந்த பாடலின் வரிகளை கேட்டு உணர்ந்தபோது இறைவன் இப்படித்தான் இருப்பார் என்பதை பச்சை மரத்தில் அடிக்கப்பட்ட ஆணி போல என் மனதில் பதிந்தது. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். பூஜ்ஜியம் என்பது ஒன்றும் இல்லாதது. அதுக்குள்ள அவனுக்கான ஒரு அரசை நிர்ணயித்து கொண்டு ஆளும் அரசன் தான் இறைவன். அவன் விதித்த விதிப்படிதான் அனைத்தும் இயங்குகிறது. அதைத்தான் அந்த பாடல் வரிகளில் சொல்கிறார் கவியரசர். இந்த வரிகளை திரும்ப திரும்ப பாடி பார்த்தாலே இறைவனை உணரலாம். அதே பாடலில் தென்னை இலை நீருக்குள்ளே தேங்கிய ஓட்டுக்குள்ளே தேங்காயைப் போல இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இளநீரை பார்த்துருப்போம், அதுக்குள்ளே சுவையான நீர் இருக்கும். அது தேங்கி இருக்கும் ஓடு, அதுக்குள்ளே இளநீர் முற்றும் போது கிடைக்கும் தேங்காயைப் போல ஒளிர்ந்திருப்பவர் தான் இறைவன் என்று கவியரசர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவருக்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். வாழும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சலித்து போய் வாழ்க்கை முழுவதும் கசந்த நிலையில் எல்லா ஆசைகளையும் துறந்து செல்லும் ஒருவனுக்கு ஒரு நெருங்கிய புனித உறவாக ஒருவன் நின்று கொண்டு வா என்னோடு என்று அழைப்பான். அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்றும் யதார்த்த வரிகளில் கவியரசர் சொல்கிறார். இவ்வளவையும் சொல்லிவிட்டு, கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பெயர் உலகில் இறைவன் என்று முடிக்கிறார். கோழி முன்னையா முட்டை முன்னையா என்ற விவாதம் காலங்காலமாக செய்யப்பட்டு வருது. இந்த மனிதர் அதை எவ்வளோ அழகாக, கோழி இல்லையெனில் முட்டை இல்லை, முட்டை இல்லையெனில் கோழி இல்லை. மனிதா, நீ கோழியையும் முட்டையையும் வைத்து விவாதம் செய்யாதே. அது காலகாலமாக இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய செயலாக்கம். எப்படி எனில், வாழையடி வாழையாக உருவாக வேண்டுமென்று கன்றை வைத்தான், அவன்தான் இறைவன் என்ற கருத்தோடு அந்த பாடலை பாடி முடிக்கிறார். மீண்டும் இந்த வரிகளை படியுங்கள். நீங்களும் இறைவனை அறிந்து அவனது சித்தத்தை புரிந்து நடந்தால் அவனருள் கிட்டும் என்பதை உணரலாம். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். எனக்கு இறைவனை உணர வைத்த, நம்ப வைத்தது கவியரசரின் இந்த பாடல் வரிகள். இந்த பதிவு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கவியரசர் கண்ணதாசன் பாடல்கள் குறித்து அடுத்தடுத்த பதிவுகளில் போட எனக்கு உதவியாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.